ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆண் எப்படி யோசிப்பான், பெண் எப்படி யோசிப்பாங்கன்ட்டு ஒரு மனநிலை பொறுத்த அந்த புக் இருக்கு இல்லையா, சைக்கலாஜிக்கல் புக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, மனநல மருத்துவம் சம்மந்தமானது. இதை படிச்சுட்டு இருக்கிறப்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அட யதார்த்தமாக இருக்கே அப்படின்னு பட்டது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. ஆண்கிட்ட ஒரு பிரச்சனை ஒரு வீட்டிலே இருக்குன்னு வச்சுங்களேன், மனைவியோ ஒரு கணவன்கிட்ட போயிட்டு இது தெரியுமாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு உடனே கணவனோட சிந்தனை எப்படி போகும்னா, இது இந்த பிரச்சனை இங்கே இருக்குது, இதை யாரை அணுகினா சால்வ் ஆகும், இதை எப்படி தீர்த்து வைக்கலாம், இது எந்த மாதிரியான காலகட்டத்துக்குள்ளே இது முடியும் அப்படின்னு அந்த டக்குன்னு யோசிச்சுட்டு மனைவிக்கிட்ட உடனே அதை பற்றி கவலைப்படாத, இது பெரிய இஷ்யூ இல்லை, இது இப்படி சரியாகும் அப்படி சரியாகும் அப்படின்னு ஆண் சிந்திப்பான். ஆனால் பெண் எதிர்பார்க்குறது அது இல்லை. அந்த பிரச்சனை வந்த உடனே மனதளவில் அதை எடுத்துக்கிட்டு, ஓ இப்படி ஒரு பிரச்சனை உனக்கு வந்துடுச்சா, கவலையப்படாதப்பா, நம்ம ஒரு 2 மணி நேரம் டைம் கொடு, அதுக்கப்புறம் நாம் உட்காந்து இதை பற்றி சிந்திக்கலாம், இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்குறான், கவலைப்படாத நான் உன் கூடயே இருக்கேன், இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கலாம் அப்படிங்கிற அந்த இமோஷனல் சப்போர்ட் தான் பெண்கள் எதிர்பார்க்குறாங்களே தவிர, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான தீர்வு உங்கள்கிட்ட கேட்க வரல, உங்கள்கிட்ட அதுக்காக வரல. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண் வர்க்கங்கள், நீங்கள் பெண்களோட இமோஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இமோஷனல் கோஷன்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்து பேசுனீங்கனாலே வீடு ரொம்ப சுமூகமாக இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கும், நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பதிலையும் கொடுத்துருப்பீங்க. என்னமோ பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தான் நீங்கள் பிறப்பெடுத்திருக்கீங்கிற மாதிரி கிடையாதுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு பெண்களுக்கே தெரியும். நீங்கள் இமோஷனல் சப்போர்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க பிரச்சனையை தீர்த்துருவாங்க அவங்களே. அதனால் உங்கள் உதவியோ உங்கள் சஜஷனோ அங்கே தேவையில்லை. தேங்க்யூ ஸோ மச். பாய்.